அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய அதிமுக 2011ஆம் ஆண்டிற்கு பிறகு தொடர்ச்சியான சரிவை சந்தித்து வருகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அக்கட்சியின் எதிர்காலம் குறித்து பல கேள்விகளை எழுப்பியுள்ளன. தமிழக சட்டசபை தேர்தல் 2026 பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிந்திருக்கிறது. தமிழக வரலாற்றில் யாரும் எதிர்பாராத வெற்றியை பெற்றிருக்கிறது விஜயின் தமிழக வெற்றி கழகம். 108 தொகுதிகளை வென்று சரித்திர வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழக அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய அதிமுக தொடர் சரிவை சந்தித்து வருகிறது. 2019ஆம் ஆண்டு முதல் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அதிமுக சந்தித்த 4 முக்கிய தேர்தல்களிலும் அக்கட்சிக்கு பின்னடைவே கிடைத்துள்ளது. 2019 மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணி தமிழகத்தில் ஒரே ஒரு இடத்தை மட்டுமே வென்றது. தேனி தொகுதியில் ஓபி ரவீந்திரநாத் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 10 ஆண்டுகால ஆட்சியை இழந்து எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தது. 2024 மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் 0 என்ற நிலையை அடைந்தது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட பல தொகுதிகளில் தோல்வியடைந்து வெறும் 47 இடங்களுடன் வரலாற்றிலேயே மிக குறைந்த இடங்களை பெற்றுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு கட்சியை ஒருங்கிணைப்பதிலும் மக்கள் செல்வாக்கை பெறுவதிலும் ஏற்பட்ட சவால்களும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா ஆகியோருடன் ஏற்பட்ட பிரிவுகள் கட்சியின் வாக்கு வங்கியை சிதறடித்தது இந்த பின்னடைவுக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. அதேபோல் பாஜகவுடனான கூட்டணி மற்றும் விலகல் போன்ற முடிவுகள் தொண்டர்கள் இடையே தெளிவற்ற நிலையை உருவாக்கியதும் ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. 2026 தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை பிடித்தது அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியில் பெரும் ஓட்டையை ஏற்படுத்தியுள்ளது.